இன்னைக்கு வீடியோவில் சைபர் செக்யூரிட்டினா என்ன, சைபர் செக்யூரிட்டி எதுக்கு தேவைப்படுது, ஹேக்கர்னா யார், எத்தனை டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க, இது நாலுத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கையில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. டிவியில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அமேசான் ப்ரைம் பார்க்குறாங்க, ஹாட்ஸ்டார் பார்க்குறாங்க. ஃபோனில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ஜிமெயில், கூகுள், இந்த மாதிரி ஏகப்பட்டது, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஃபோனில் வந்து அப்ளிகேஷனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் வந்துட்டு சேட் பண்ணுவாங்க, ப்ரௌசரில் வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து உங்கள் பார்த்திங்கன்னா மொபைலும் இன்டர்நெட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. இன்டர்நெட் அப்படின்ற வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு. அதை நான் போக போக ஒரு வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஃபோன், கம்ப்யூட்டர், டிவைஸ் எல்லாமே, இந்த மாதிரி லேப்டாப்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த இன்டர்நெட்டில் வந்துட்டு நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து வைரஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களோட டேட்டாஸை வந்து திருடிடுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான த்ரெட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. த்ரெட்ஸ்னால் வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் ஆபத்து, இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு, ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன், ஒரு இன்டர்நெட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னொருத்தங்க வந்து திருட பார்த்துப்பாங்க. இப்போ இன்னொருத்தங்க வந்து இப்போ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, திடீர்னு உங்கள் ஐடென்டிட்டியை வந்துட்டு திடீர்னு வேறு ஒருத்தங்க உங்கள் அக்கௌண்ட்டை லாகினே பண்ண முடியாத மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் திருடிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ உங்களோட டேட்டாஸ் எல்லாமே திருட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ கம்பெனிஸ் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கோம் உள்ள, அவங்க கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ், அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ மில்லியன் கணக்கான யூசரோட டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானே எடுத்துக்கோங்க. அமேசானில் எத்தனை கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க. இவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக அமேசான் வந்து உள்ள சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, அவங்களோட வெரிஃபிகேஷன் ப்ரூஃபு, அவங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, எதெல்லாம் அவங்க கொடுத்தாங்களோ எல்லாத்தையுமே அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே எப்படி சேஃபாக வச்சுக்கிறது? ஸோ இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கிறதுக்கு உருவாக்குனது தான் சைபர் செக்யூரிட்டி. சைபர் வேர்ல்டு அப்படின்னா ஒரு இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டினா அந்த சைபர் ஸ்கேஃபை வந்து, அந்த சைபர் ஸ்பேஸை வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உருவானது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி எதுக்காக தேவைப்படுது? உங்களுக்கே இந்த இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளோட ப்ரைவசி, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வேறு யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அதையும் மீறி வேறு ஒரு ஆளால் உள்ளே வர முடியுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உருவாக்குனது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. நீங்கள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அந்த டிரான்சாக்ஷன் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க, பேங்க் ஆப் வச்சுருக்கீங்க, அதில் திடீர்னு வேறு யாராவது பூந்து உள்ளே இருந்து ஒரு காசை எடுத்துட்டா, ஸோ அந்த இடத்துல அந்த பேங்க் அப்ளிகேஷனை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு சின்னதாக வேறு ஏதாவது ஒன்று ஹேக் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு பெரிய டேமேஜ் தெரியாது. ஆனால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோ, நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்டோ நம்ம ஏதாச்சும் பில்டு பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூடியூப் சேனலே வச்சுருக்கீங்க, ஒரு 1 மில்லியன் வச்சுருக்கீங்க, திடீர்னு உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த லெவல் ஆஃப் ரிஸ்க் வந்து அந்த இடத்துல தான் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி இன்னொருத்தவங்களோட டேட்டா ப்ரைவசி, இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே வந்து ஆத்தென்டிசிட்டி, இன்டெகிரிட்டி எதுவுமே வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னு உருவாக்குனது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. ஸோ அப்போ இந்த ஹேக்கர்னால் யார் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு எங்கே கேட்டாலுமே ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹேக்கர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பெருமையாக யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. இன்டர்நெட் வேர்ல்டில் உண்மையாகவே சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்க தன்னை யாருமே வந்து ஹேக்கர்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏகப்பட்ட பக் பவுண்டிஸ் வந்து பண்ணியிருக்கேன், நிறைய ரிவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்ன நீங்கள் ஹேக்கர்னு சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்கள் ஹேக்கர்னு சொன்னீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நான் ஒரு ஹேக்கர் கிடையாது, நான் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹேக்கர், எத்திக்கல் ஹேக்கர். ஹேக்கருன்றவன் வந்து என்ன பண்ணுவான்னா, எந்த ஒரு கம்பெனிக்குமே போய் எந்த ஒரு பேர், அட்ரஸ் எதுவுமே தெரியாது, அவன் யார், என்ன ஐடென்டிட்டி எதுவுமே இருக்காது. திடீர்னு ஒரு கம்பெனிக்குள்ளே பூந்து அந்த கம்பெனியோட
வெப்சைட்டை பிரேக் பண்ணி உடச்சி உள்ளேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து அவனோட பர்சனல் இதுக்காகவும் இல்லை வேறு ஒருத்தங்களுக்காகவும் அந்த விஷயத்தை வந்து பண்ணுறவன் தான் ஹேக்கர். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரிமினல் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுவே எத்திக்கல் ஹேக்கர் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு இப்போ நான் வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர், எனக்கு வந்து செக்யூரிட்டி நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த செக்யூரிட்டி நாலேஜ் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பக் ஒன்று பார்க்குறேன். ஒரு பக் இருக்குது. இப்போ எப்படி நான் கூகுளில் ரிவார்ட் பண்ணேன், கேவிசியில் ரிவார்ட் பண்ணன்ற மாதிரி ஒரு பக்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு போயிட்டு லீகலாக போய் இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சி இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய இமெயில் மாதிரி ஒன்று எழுதியோ ரிப்போர்ட் எழுதியோ நான் சென்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டியில் இதை வச்சு உங்கள் கம்பெனிக்கு இவ்வளோ லாஸ் ஆகும், இதுதான் ரிஸ்க்கு, இதுதான் இதோட சிவியாரிட்டி, இதை வந்து இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த பக் எங்கே இருக்குன்றதோட ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லைனா அதை ரெக்கார்ட் பண்ண வீடியோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு கம்பெனிக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இன்டர்னல் டீமை வந்து பார்த்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. சில கம்பெனி வந்துட்டு ரிவார்டு கொடுப்பாங்க, அதாவது காசு பக் பவுண்டி வந்து கொடுப்பாங்க. சில கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்வாக் மாதிரி அனுப்புவாங்க. அந்த கம்பெனியோட டிஷர்ட்ஸு, குடீஸு, வாட்ச் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அனுப்புவாங்க. இன்னும் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டுமே பண்ணாமல் அவங்க ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது வல்னரபிலிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து தனியாக லிஸ்ட்டு மாதிரி ஒன்று போட்டு அதில் வந்து உங்களோட நேமை வந்து போட்டு இது வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு மாதிரி. ஸோ இதை வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க வந்து நியாயமாக வந்துட்டு அவங்க வந்து இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ஹேக்கும் பண்ணாமல் லீகலாக வந்து கம்பெனியில் வந்து ஒரு பெரிய வல்னரபிலிட்டியை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக வந்து கொடுக்கறது தான் இந்த ஸ்வாகு, பக் பவுண்டி, ஹால் ஆஃப் ஃபேம் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹேக்கருக்கும் ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கும் ஒரு ஹேக்கருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த ஹேக்கர்ஸில் வந்து 3 டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து இருக்காங்க. பார்த்திங்கன்னா கிரே ஹேட், பிளாக் ஹேட், ஒயிட் ஹேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, இவங்க வந்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னதில்லை, இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் தான் வந்து இந்த ரியல் டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். அவங்களுக்கு பயங்கர செக்யூரிட்டி நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு அவங்க ஒரு இது பண்ணும்போது அந்த கம்பெனியோட கோடு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற டூல்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்கும். அவங்களே அவங்களோட சொந்த டூல்ஸ்லாம் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க, கோட்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அதை ஸ்கிரிப்ட்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் சம்மந்தமான விஷயம் எல்லாத்தையுமே பண்ணுறவங்க தான் இந்த ரியல் டைப் ஆஃப் ஹேக்கிங். வேர்ல்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, இன்னொரு கம்பெனியை வந்து ஹேக் பண்ணுறது, டேட்டாவை வந்து திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது வந்து அந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் யார் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கம்பெனிக்காக, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்குள்ளே இருந்து ஒரு ரிசர்ச்சர் அவனுக்கு வந்து அந்த கம்பெனியோட கோடு வந்து அந்த கம்பெனியில் ஒரு அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட கோடு வந்து அவனுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த கம்பெனியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் லீகலான ஒரு ஆளாக இருப்பான். அவன் தான் வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். இப்போ என்ன எடுத்துக்கலாம், என் கம்பெனிக்கு வந்துட்டு நான் லீகலாக ஒர்க் பண்ணுறேன், கம்பெனியோட எம்ப்ளாயி, நான் கம்பெனியோட அப்ளிகேஷன் என்கிட்ட கொடுக்கும்போது என்னால் வந்து அந்த சோர்ஸ் கோட் ரிவ்யூவும் பண்ண முடியும், என்னால் டைனமிக் அனாலிசிஸும் பண்ண முடியும். ஏன்னா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி நான், அதனால அந்த கம்பெனி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட கோடு எனக்கு ஆக்சசபிளாக இருக்கும். ஆனால் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்க்கு கம்பெனி வெளியில் இருப்பான், அவனுக்கு கோட் ஆக்சஸே இருக்காது, ஆனாலும் அந்த அப்ளிகேஷனை பிரேக் பண்ணி அவனால் உள்ளே போக முடியும். அவன் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆளாக இருப்பான். ஸோ பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், இதில் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்னால் யார் அப்படின்னா, பிளாக்கும் ஒயிட்டும் பாதி சேர்ந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்களோட இன்டென்ஷன் வந்து கம்பெனியை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து எந்த வகையான விஷயங்களும் பண்ண மாட்டாங்க. அப்படி மீறி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்டால் தான் அவங்க ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களால பெரிய டேமேஜ் எதுவுமே வராது. எப்பயுமே பெரிய டேமேஜ் யாரால் வரும் அப்படின்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸால் மட்டும்தான் வரும். இப்போ என்ன எடுத்திங்கன்னா என்ன கேட்டகரிக்குள்ளே வருவேன்னா, நான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்குள்ளேயும் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்குள்ளேயும் தான் நான் வருவேன். மோஸ்ட்லி நான் வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸோட வேலை தான் நான் பண்ணுவேன். கிரே கூட நான் பண்ண மாட்டேன். இந்த வெளியில் பண்ணுறவங்களாம் வந்துட்டு பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். இப்போ வந்து இந்த 3 கேட்டகரி நான் சொன்னேன், பிளாக்கு, ஒயிட்டு, கிரே. இதுக்கு கீழே இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அதை உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் ஹேட், ஒயிட் ஹேட், கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய
கேட்டகரிஸ் இருக்குது. இந்த லெஃப்ட் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூசைட் ஹேக்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சூசைட் ஹேக்கர்ஸ்னால் என்னென்னா, இவங்களோட வேலையே வந்துட்டு இன்னொருத்தங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 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 வெப்சைட்டை வந்துட்டு எதுக்கு அதை டெமாலிஷ் பண்ணுறோம், இன்னொருத்தவங்களோட பொருளை எதுக்கு அழிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அதை வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு வெப்சைட்டை வந்து எனக்கு உடச்சே ஆகணும், அதோட டேட்டாஸை திருடியே ஆகணும், எந்த ஒரு கவலையுமே இல்லாமல், எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை பற்றியுமே அவங்க ஒரி பண்ணாமல் அந்த வெப்சைட்டை அடித்து நாசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் இந்த சூசைட் ஹேக்கர்ஸ். அதே மாதிரி அதே கேட்டகரி பிளாக் ஹேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி இருக்குது, சைபர் டெரரிஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க சைபர் டெரரிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 2 கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 2 கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கலாவோ இல்லை ரிலீஜியஸ் வழியாவோ ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி இவங்களோட டீட்டெயில்ஸை வந்து லீக் பண்ணுறது, அவங்களோட டீட்டெயில்ஸை லீக் பண்ணுறது, கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு என்ன ஒரு பீஸை வந்து உடைக்கிற மாதிரி, கண்ட்ரிக்குள்ளே பெரிய கலவரங்களை இவங்க உருவாக்குற மாதிரி பண்ணுறது தான் இந்த சைபர் டெரரிஸ்ட். இவங்களால ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வரலாம், இவங்களுக்கு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற மதங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்கள தான் சைபர் டெரரிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ்னால் என்னென்னா, இப்போ சிஐஏ, என்ஐஏ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அப்புறம் இந்த கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணி ஒரு சில ஹேக்கர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்கில்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து எல்லா டைப் ஆஃப் பர்மிஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களால வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன ஐபியில் வந்து இருக்கீங்க, என்ன லொக்கேஷனில் இப்போ கரண்ட்டாக இருக்கீங்க, உங்களோட ஃபோன் எங்கே இருக்குது, உங்கள் வீட்டு அட்ரஸ் என்னது, இந்த மாதிரி உங்களோட மொத்த இன்ஃபர்மேஷன், பேங்க் இன்ஃபர்மேஷன், உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்குற அளவுக்கு கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி டூல்ஸ்லாம் கொடுத்து ஒரு சில டைப் ஆஃப் ஹேக்கர்ஸை வந்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா, இப்போ ஹேக்கர்ஸ் இருக்காங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு மேலே ஒருத்தன் இருந்தால் தானே அவங்கள வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியும். ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிற ஹேக்கர்ஸ் போல தான் இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து நான் சொன்னேன். கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து போத் காம்பினேஷன் ஆஃப் பிளாக்கு, அஃபென்சிவும் பண்ணுவாங்க, டிஃபென்சிவும் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு கேட்டகரிக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் கிட்டீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் கிட்டீஸ்னால் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் வந்துட்டு இப்போ இன்டர்நெட்டில் ஒரு 10 வீடியோ பார்த்துட்டு திடீர்னு ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியிலோ ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் சின்னதாக ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டியை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அட்டாக் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தானா அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஓ எவனோ ஒருத்தன் சின்ன பையன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு வல்னரபிளே இல்லாத ஒரு ஸ்கிரிப்டை போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு அட்டாக் நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்குது, அவன் பண்ண போகிறது பெரிய அட்டாக் எதுவுமே இருக்காது, சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கிட்டீஸை வந்து மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்க, இதை ஒன்றுமே தெரியாது இந்த கற்றுக்கிற பசங்க பண்ணுறது தான் இந்த ஸ்கிரிப்ட் கிட்டீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கம்பெனியோட வெப்சைட்டை வந்து டிஃபேஸ் பண்ணுறது, இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நிறைய இந்த ஆக்டிவிஸ்ட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரியோட வெப்சைட்டை வந்துட்டு டிஃபேஸ் பண்ணி அதில் இப்போ பங்களாதேஷோட கவர்மெண்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் இந்தியா ஃப்ளாக் போடுறது, இல்லை இந்தியா ஃப்ளாகை அவங்க இது பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஹாய் ஹலோ ஃப்ரம் பாகிஸ்தான்னு போடுறது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை மாற்றி மாற்றி ஹேக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களாம் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.